உம்முடைய சிஷ்யர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும். இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிடும் போது அங்க இருக்கிற பரிசேயர்கள், நியாயசாஸ்திரி, பெரிய ஆள்கள்லாம் என்ன கேட்கறாங்கனாக்கா, முன்னோர்கள் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறீர்கள். சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, முன்னோர்கள் பாரம்பரியத்தை நீங்க ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூஞ்சை கழுவாங்க, கையை கழுவாங்க, காலை கழுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உக்காரத்துல அந்த மனக்கட்டை மாதிரி இருக்கும், அது மேலே தான் சாப்பாடு வைப்பாங்க. அதில் இருக்கும் மனக்கட்டையை கழுவாங்க, செம்பை கழுவாங்க, செப்பு குடங்களை கழுவாங்க. இதெல்லாம் கழுவி தானே, கையெல்லாம் கழுவி தானே சாப்பிட்ணும். நீங்கள் ஏன் கை கழுவாமல் சாப்பிட்றீங்க? ஏன் முன்னோர்கள் பாரம்பரியத்தை நீங்கள் ஏன் மீறி நடக்கிறீங்கன்னு சொல்லி அவன் இயேசுகிட்ட கேட்குறான். அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து தேவனுடைய கற்பனையை அவமாக்குறீங்க. நீங்கள் தேவனுடைய கற்பனையை வேற மாதிரி போதிச்சு எனக்கு வீணா ஆராதனை பண்ணுறீங்க. ஆண்டவருடைய கற்பனையில என்ன போட்டுக்குது? தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணாதவன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு இருக்குது. அப்படி இல்லைன்னா தாயின் தகப்பனுக்கும் நீ ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்து, ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்கள திருப்திப்பட்டு ஒரு என்ன தேவையோ செலவு பண்ணிக்கப்பான்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அப்படி செய்யணும். நீங்க அப்படி செய்யாம, அப்படி செய்யலனாலும் அவன் கடமை தீர்ந்ததுன்னு சொல்லி போதிக்கிறீங்களே அப்படின்ற. அப்படி செய்யலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போதிக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய தப்பு. நீங்க தான் தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள் அப்படின்ற சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இந்த வார்த்தையை வராது. என்ன சொல்றாருன்னா, ஏசாயா சொல்லி இருக்கிறாரு 7ஆம் வசனத்துல. அவர் சொல்ற, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. என்ன சொல்றேன்னா, வாயில தான் சும்மா வந்து ஆண்டவரை சோத்திரம் 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 கர்த்தர் நல்லவர் அல்லேலூயா, வாயினால தான் ஆண்டவரை சும்மா சோத்திரம் சோத்திரன்ற. ஆனா மனசு தூரமாகுது. உன் மனசு எங்க இருக்குது? தூரமா இருக்குது. அல்லேலூயா. வாயில தான் வந்து என்னை வந்து கனம் பண்ற, சும்மா சோத்திரன்ற, எல்லாம் அது பண்ற. ஆனா இருதயம் வந்து தூரமா இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம்னா, இருதயம் நெருங்கலை என்கிட்ட. என்கிட்ட இருதயம் வரல, வாய் மட்டும் தான் வருது. அல்லேலூயா. வாய் மட்டும் தான் வருது. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, ரீபா காபா, ஓ சோத்திரம் ஆண்டவரே. வாயில தான் சொல்லினுக்கிறேன் கண்டியே. உன் மனசு எனக்கு லாங்கா இருக்குது. ஏன்னா இருதயம் சுத்தமா இல்லை. அதனால வாய் மட்டும் தான் சோத்திரம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, ஒரு கடமைக்கு எல்லாரும் சொல்றாங்களே சோத்திரம் சொல்லி, பாஸ்டர் கூட சொல்றாரு, எல்லாரும் சோத்தரிப்போம், எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் மகிமைப்படுத்தும் சொன்னா, அப்போ வாய் தான் கிட்ட இருக்குது, ஆனா மனசு தூரமா இருக்குதுடா. ஏன்னா மனசுல அப்படி இருக்குது உங்க எண்ணங்கள் அப்படின்றது சொல்லிட்டு சொல்றாரு பாரு. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறானே. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். நல்லா கவனிங்க, 11ஆம் வசனம். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது குழியிலே விழுவார்கள் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையின் கருத்து என்றான். அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றிலே சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகளே இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். பாருங்க, வாசிங்க. வாயிலிருந்து புறப்படுகிறவைகளில் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். அழகா சொல்றார். இந்த வசனத்தெல்லாம் சொல்லின்னு வரும்போது அப்ப என்ன சொல்றாங்கன்னா, வாய்க்குள்ளே 11ஆம் வசனம், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்துன்ற. அப்ப அவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னன்னா இது, வாய்க்குள்ள போறது தீட்டு ஒருத்தனை வந்து கெடுக்காது, ஒருத்தனை தீட்டுப்படுத்தாது, ஒருத்தனை வந்து அவனை கெட்டவனாவே முடிவு செய்யாது. ஆனா ஏன் சொல்றாருன்னா, அது சொல்றாரு, வாய்க்குள்ள போறது ஒன்றும் பண்ணாது உன்னை, ஆனா வாயிலிருந்து வெளியே வருது பார் வார்த்தை, இதுதான் ஒருத்தனை குத்தம்
அந்த வார்த்தை கத்தி மாதிரி சொல்றீங்களே நீங்க, ஐயோ வார்த்தையிலே அடிக்கிறான், வார்த்தையிலே குத்துறான், அவன் சொன்ன வார்த்தை இருதயத்தை காயப்படுத்திச்செல்லாம் சொல்றீங்களே, அப்ப என்ன, நான் வாயிலிருந்து வர வார்த்தைய அவனை தீட்டுப்படுத்துன்ற. ஏன்னா வாயிலிருந்து வரது எங்கிருந்து வருதான், இருதயத்துல இருந்து வருது. அப்ப இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேச. அப்ப வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறகுதான், அப்ப இங்க இருந்து தான் அது வருது. அப்ப இங்க இருந்து ஒருத்தனை வந்து நீ ஒருத்தரை திட்டுறது, அவமானப்படுத்துறது, ஒருத்தர் அசிங்கமா பேசுறது, தூசிக்கிறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது, இதெல்லாம் எங்க இருந்து வருது, இங்க இருந்து வருது. அப்ப அந்த இங்க இருந்து வர்றதுனால நீ வாயிலிருந்து வர வார்த்தை தான் ஒரு மனுஷனை தீட்டாக்குது. கை கழுவாம சாப்பிட்றதுனால அவன் தீட்டுப்பட மாட்டான். அது அங்க போய் மறுநாள் காலையில மைதானத்துக்கு போயிடும். அல்லேலூயா. என்னம்மா ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஆமா, அவரே சொல்றாரு இல்லையா, அழகா சொல்றாரு. அது வாய்க்குள்ள போகிறதெல்லாம் வயிற்று வழியாய் மறுநாளிலே ஆசன வழியாய் கழிந்து போயிடாது, கழிஞ்சு போயிடாது. அல்லேலூயா. இன்புட்டுன்னா அவுட்புட்னு ஒன்று இருக்கும், லோடிங்னா அன்லோடிங் ஒன்று இருக்குது. அதனால அது நீ லோட் பண்றதெல்லாம், நீ கை கழுவாம சாப்பிட்றதெல்லாம் வயிற்றுக்கு போய் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும், அவ்வளவுதான், அது கிளியர் ஆயிடும். மற்றபடி நீ கெட்டுக்கிட்டெல்லாம் போக மாட்ட. ஆனா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது பாரு, அதான் சொல்ற, வார்த்தையை விட்டுறாத அப்படின்னு, வார்த்தையை கொட்டாத, அள்ள முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்கன்னா? வார்த்தையை விட்டுறாத, வார்த்தையை கொட்டிடாத, சில்லறையை கொட்டினா அள்ள முடியாது, இந்த மாதிரி வார்த்தையை அவசரப்பட்டு கொட்டிடாதன்னு. ஏன்னா அவன் பேசுற வார்த்தையெல்லாம் நம்மள ஒரு மாதிரி ஆகிடும், வேதனைக்குள்ள ஆகிடும். அதனாலதான் சொல்றான். அப்ப அந்த வார்த்தை அவன் இவன் என்னன்றான், கை கழுவாம சாப்பிட்டாங்க அது தீட்டுன்றான், கை கழுவாம சாப்பிட்டாங்க அது பிரச்சனைன்றான், பாரம்பரியத்தை மீறிட்டே கை கழுவாம சாப்பிட்டான். அவன் என்ன நல்லா இருக்குதுடா, அவன் என்ன நல்லா இருக்குதுடா, அவன் கை கழுவாம சாப்பிட்டா என்ன தப்பு? அல்லேலூயா. அவன் என்ன நல்லா இருக்குதுடா, உன் எண்ணம் தான் சரி, கையை மட்டும் கழுவின்னு கிடக்குற, ஆனா உள்ள சரியில்லையாடா உனக்குன்ற. அவன் கை மட்டும் மேல அழுக்குடா, ஆனா மனசு சுத்தமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சொல்ற, சுத்தம் உள்ளவனுக்கு சகலமா. அப்ப அவன் இருதயத்துல சுத்தமா இருக்கிறதுனால தான் அவன் கையெல்லாம் கழுவுலனா கூட அவனுக்கு பெருசா இல்லை, எல்லாம் சுத்தமா தெரியுது அவனுக்கு. அதனால அவன் கெட்டு போக மாட்டான், தீட்டுப்பட மாட்டான், அசுத்தமாக மாட்டான், ஒன்றும் ஆக மாட்டான் அப்படின்றத அவரு சொல்றார். அல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, அந்த கீழே வசனம் வாசனீங்களா, 18ஆம் வசனம் 17. வாய்க்குள் போகிறது வயிற்றில் சென்று என்று அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்தில் இருந்த பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை எது நாஸ்தியாக்கனா உள்ளத்துல இருந்து வர்றது தானே. அதனாலதான் இந்த உள்ளத்துல கெட்டதை வச்சுனா கெட்டது தான் வரும். வாய் கெட்ட சிந்தனை, கெட்ட எண்ணம், கெட்ட குணம் அப்படின்னா வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அதை தான் சொல்றேன், வாயிலிருந்து வர வார்த்தை தான் உன்னை கெடுத்துரும், உன்னை நாசமாக்கிடும். ஆனா இருதயத்துல இருந்து தான் அது, வாயிலிருந்து எங்க வாயிலிருந்து வருதுன்னா அது இருதயத்துல இருந்து வருது அப்படின்ற. ஏன் இருதயத்துல இருந்து வருதா? இருதயத்துல என்ன இருக்குதுன்னாரு பாரு, எப்படி என்னால் 19, எப்படி என்னால் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அழகா சொல்ற, அழகா. கை கழுவாம சாப்பிட்றதுனால அது உன்னை மனுஷனை தீட்டுப்படுத்திடாது, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் டிஸ்டன்ஸை உண்டாக்கிறாது, பிரிவை உண்டாக்காது. ஆனால் இருதயத்தில் இந்த விபச்சாரம், கொள்ளாத சிந்தனை, கொலைபாதங்கள், அது இதுன்னு இப்படி வச்சிருந்தீங்கன்னா அப்போ நீ வாயில தான் ஆண்டவரை சத்திரம் 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 என்று சொல்ற. இருதயம் எங்கே இருக்குது? தூரமாக இருக்குது. அவன் பாருங்க, அவன் இருதயம் கிட்டே இருக்குது, அதனால தான் என் கூட வரானுங்க, சுற்றுறானுங்க, என் கூட இருக்கிறானுங்க. அவனுங்க இருதயம் நல்லா இருக்குது, கை கழுவல, அவ்வளோதான், இருதயம் நல்லா இருக்குதுடா. ஆனால் நீ அதை மாற்றாத. பாரம்பரியத்தை இப்படியே சொல்ற, கையை கழுவு சாப்பிட்டு, கையை கழுவுன கற்பனையே கை கொள்றிய நீ, பாரம்பரியத்தை மட்டும் சொல்ற. அல்லேலூயா. கட்டளையே கடைபிடிக்கிறியா நீ அப்படின்னு கேட்கறாரு. அவனுங்கெல்லாம் அப்படியே மூஞ்செல்லாம் செத்து போன மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மார்க்ல சூப்பரா இருக்கும் பாருங்க. மார்க் 7ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை இன்னும் அருமையா இருக்கும் பாருங்க. மார்க் 7ஆம் அதிகாரம்